ஹாய் மக்களே, வெல்கம் டு த சபர்ணிகா மல்டி யூனிவர்ஸ் சேனல். நான் உங்கள் சபர்ணிகா. இன்றைக்கி நம்ம வராகி அம்மாவோட பஞ்சமி பூஜையை தாங்க பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் எப்பயுமே இந்த ஸ்லோகம் தான் சொல்லுவேன். இந்த ஸ்லோகம் தான் 108 தடவை சொல்லுவேன். ஓம் ஷியாமலாயை வித்மகி ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இதை நான் பஞ்சமி அப்போது நான் ஃபுல் டே விரதம் இருந்து தேங்காயில் நெய் ஊற்றி விளக்கு போட்டுட்டு, அவங்களுக்கு சிகப்பு மலர்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால என்கிட்ட ரோஜா பூ கிடைச்சதுனால ரோஜா இதழ்களை வச்சு நான் அர்ச்சனை பண்ணிகிட்டே 108 தடவை சொல்லுவேங்க. இதுதான் என்னோடய அன்னைக்கான பூஜை. நைவேத்தியமாக நான் அன்றைக்கி சக்கரை பொங்கல் வச்சுருக்கேன். எனக்கு சக்கரவள்ளி கிழங்கு கிடைக்கல, அதாவது வாங்க மறந்துட்டோம் நாங்கள். இருந்தாலும் சரின்ட்டு நான் பொங்கல் சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு நைவேத்தியமாக வச்சு நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த பூஜையை நான் எப்போ ஆரம்பித்தேன்னா, நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஆரம்பித்தேங்க. அந்த கதையை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த என்னோடய கணவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு திடீர்னு பார்த்தா ஆம்புலன்ஸில் ஏற்றணும், ஐசியூவில் வச்சுட்டாங்க. அவருக்கு அம்மா போட்டிருந்துச்சுங்க. அம்மா போட்டிருந்தது உள்ளே ஆர்கன்ஸ்லாம் பாதிச்சிருச்சு, அவருக்கு பிரெயின் வரையும் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஐசியூவில் வச்சுட்டாங்க. ஒரு 1 மந்த்துக்கிட்ட ஐசியூலே இருந்துட்டார். ஒரு கட்டத்தில் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் மெஷினோட சப்போர்ட்டில் தான் இப்போ உயிரோடையே இருக்கார். மெஷினோட சப்போர்ட்டை நாங்கள் எடுத்துட்டோம்னா உயிரோடு இருக்க முடியாது. அப்படியே இவர் பொழைச்சாலும் இவர் காலை ஃபுல்லாக படுக்கையில் இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இருப்பாருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சு. என்ன செய்கிறதுனே தெரியலை. உண்மையை சொல்லணும் போனோம்னா என்ன செய்யணும், எது செய்யணும். ஏன்னா இந்த ஊர் நான் உங்களுக்கு தெரியும், நான் யூகேயில் இருக்கேன். எனக்கு இங்கே மொழி தெரியாத ஊர், சொந்த பந்தம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தான் உதவி பண்ணாங்க. எனக்கு என்ன செய்கிறது, ஏது செய்கிறதுன்னு எதுவுமே தெரிலங்க. அப்போது எல்லோரும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாமி கும்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, எனக்கு தெரியாதவங்க நிறையா பேர் எங்கனக்காக பூஜை பண்ணாங்க. நிறையா பேர் கிறிஸ்டின்ஸ் சர்ச்சில் ப்ரே பண்ணாங்க. முஸ்லீம்ஸ் ஏதோ மாஸ்கில் ப்ரே பண்ணாங்க. இந்தியாவிலேருந்து கூட எனக்கு சாய்பாபா கோயிலில் சாமி கும்பிட்டு 90 கொண்டு கொடுத்தாங்க. எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இப்போ வரையும் சொல்கிறேங்க, என்கிட்ட யார் நீ வராகி அம்மாவுக்கு இந்த இதெல்லாம் ப்ரொசீஜர், இதெல்லாம் பண்ணு, இப்படிலாம் பண்ணி பச்சரிசியில் விளக்கு போடு, பச்சரிசியில் தேங்காயை வச்சு விளக்கு போடு அப்படின்றதெல்லாம் யார் சொன்னாங்கன்னு எனக்கு இப்போ வரையும் தெரியாதுங்க. ஆனால் அவங்க சொன்ன எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. நானும் ஓகே, நம்ம அந்த பதட்டத்தில் யாருன்னு கவனிக்கலை போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இடையில நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறது, எனக்காக பூஜை பண்ணவங்களை யாராவது இவங்க தான் உங்களுக்காக பண்ணாங்கன்னு யாராவது எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்போல்லாம் நான் போய் கேட்பேன், நீங்கள் தான் சொன்னீங்களா எனக்கு வராகி அம்மாக்குன்னு? இல்லை நாங்கள் சாய்பாபாவில் தான் சாமி கும்பிட்டு உங்களுக்கு 90 கொடுத்தோம் அப்படின்னாங்க. எனக்கு நானும் இப்படி நிறையா பேர்ட்ட கேட்க கூட செஞ்சுட்டேன். யார் சொன்னானே நிஜமாகவே தெரில. அதெல்லாம் தெய்வாதீனமாக எனக்கு ஒரு அசரீரி மாதிரி எனக்கு நடந்த ஒரு சம்பவம். நான் சொல்கிறேன், அந்த வட்டம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க என் வீட்டுக்கார் பிழைக்கிறது கஷ்டம்னு. செவ்வாய்க்கிழமை பஞ்சமி வந்துச்சுங்க. நான் செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றினேன். 5 பஞ்சமிக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ப்ரொசீஜர். பச்சரிசியில் வாழை இலையில் பச்சரிசி வச்சு அதில் 2 தேங்காயை வச்சு நெய் ஊற்றி விளக்கேற்றணும். பிரசாதமாக சக்கரவள்ளி கிழங்கு, சக்கரை பொங்கல் இந்த மாதிரி வைக்கலாம். நீ ஏதாவது ஒரு விஷயத்த மனசில் நினச்சிட்டு 5 பஞ்சமிக்கு நீ ஏற்றுனேன்னா நீ நினச்சது நடக்கும்னு சொன்னாங்க. நான் செவ்வாய்க்கிழமை ஏற்றினேன். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை ஏற்றினேன். ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டுக்கார் கண்ணை திறந்துட்டாருங்க. ஒரு கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜில் இருந்த அவர் ஞாயிற்றுக்கிழமை கண்ணை திறந்துட்டார். ஞாயிற்றுக்கிழமை அவரை நார்மல் வார்டுன்னு சொல்ல முடியாது, அந்த ரெஸ்பிரேட்டரி வார்டுன்னு சொல்லுவாங்க, அங்கே மாற்றிட்டாங்க. டாக்டர்ஸ்லாம் அப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா, இவர் ஒரு 2 மாதமாக ஐசியூவில் இருந்திருக்காரு, இவர் எந்திரிச்சு நடக்க ஒரு 6 மந்த்ஸ் ஆகும், ஏன்னா அவ்வளோ வீக்காக இருக்கார், கிட்னி எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கு, அவ்வளோ வீக்காக இருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் ஒரே மாதத்தில் நான் 5வது பஞ்சமி நான் விளக்கேற்றி முடிக்கும்போது அவர் எந்திரிச்சு நடந்துட்டார். இது என் வாழ்க்கையில் நிஜமாக நடந்த உண்மை. இந்த வீடியோவை இங்கே இருக்கவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தாங்கன்னா நிஜமாகவே அவங்களுக்கு இது தெரியும் உண்மைன்னு. அப்படி எனக்கு கண்கண்ட தெய்வமாக நான் வாழ்க்கையில் எல்லா நேரமும் நன்றி சொல்லணும்னா அவங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும். ஆனால் இன்னை வரையும் எனக்கு யார் சொன்னா, எப்போ சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, ஆனால் அந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாக ஞாபகம் இருக்குது. யாரோ சொன்ன குரல் ஞாபகம் இருக்குது, ஆனால் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. 2 வருஷம் ஆச்சு, இப்போ வரையும் என்னால் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் நான் இப்போயும் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னால் முடிஞ்ச வரையும், சில சமயங்களில் நம்மளால் முடியாது, நன்றி சொல்கிறது முடிஞ்ச வரையும் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். எல்லா பஞ்சமிக்கும் என்னால் முடிஞ்ச வரையும் நான் விளக்கை ஏற்றிடுவேன். இப்போ நான் பூஜையை முடிச்சிட்டேன்.
இதுதான் என்னோடய ஸ்டோரி. நான் பூஜையை முடிச்சுட்டு தீபாராதனை கட்டிகிட்ருக்கேன், முடிஞ்சிருச்சு. நீங்களும் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இந்த மாதிரி வராகி அம்மா வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாகவே நடக்கும். அதுக்கு வந்து